வெளிநாட்டுக்கு போயிட்டு 10 நாள் இருந்துட்டு வர ஒருத்தன் ஊரில் இருக்க சொந்தக்காரன் தாய பிள்ளைக்கெல்லாம் பரிசு வாங்கிடுவான், பொண்டாட்டிக்கு மட்டும் ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டான். ஏன்னா அன்பை கிராண்டடாகவே அவன் பார்க்குறான். அவங்களும் வாய் விட்டு கேட்க மாட்டாங்க. இவங்களும் இழிச்சா பார்த்தமா ஊம்பாங்க. 10 வருஷம் கழிச்சு சண்டை வரப்போ 15 வருஷமாக வெளிநாடு போன லிஸ்ட்டெல்லாம் நம்மாட்ட இருக்கும். பெண்களுக்கு இருக்க மெமரி பவர் இருக்கே, அடே அப்பா. நிச்சயதார்த்த புடவை நான் பிங்க் கலரில் கேட்டேன், ஆனால் உங்கள் அக்கா பேரை கேட்டுக்கிட்டு சிகப்பு கலரில் எடுத்து கொடுத்தீங்களான்னு 60ஆம் கல்யாணத்தில் சொல்லும் அறிவு ஆகச்சிறந்த அறிவு. ஞாபகம் வச்சுருப்பாங்க. டோன்ட் காம்ப்ளிகேட் இட். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் ஈகோன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வெற்றின்னு நினைக்கிறீங்களோ, எதுவெல்லாம் என்னுடைய தன்மானம் என்று நினைக்கிறீங்களோ, அது அனைத்தையும் அற்புதமானது அன்பு தான். உலகத்தின் ஆகச்சிறந்த அழகே சரண்டர் தான். த பியூட்டிஃபுல் திங் இஸ் சரண்டர். ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவருக்கு ஒரு பேனா மீது பிரியம். அந்த பேனாவை யாரும் தொடக்கூடாது, தொட்டால் கோபம் வரும். எப்போதும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த பேனாவை வைப்பார். அந்த பேனாவை அந்த இடத்துல வைப்பார். அந்த இடத்துல லேசாக நகர்ந்திருந்தால் மனைவியை கூப்பிட்டு கேட்பார், யார் என் பேனாவை எடுத்து எழுதுனாங்களா அப்படின்னு. அவரும் அந்த பேனாவை எடுத்து அரிதாகத்தான் எழுதுவார். அவ்வளவு பத்திரமாக அவர் வைத்திருக்கிற ஒரு பேனா. சின்ன பிள்ளைங்களாக இருந்தப்போ அன்போடு அவர் பிள்ளைகளை வளர்த்தாலுமே கூட அந்த பேனாவை மட்டும் தொடவிடாமல் பார்த்து கொள்வார். காலை எழுந்த போய் அவர் போயிட்டு வெளியில் கிளம்பும்போது அவங்க மனைவி கொண்டாந்து கொடுப்பாங்க, அதை அங்கே வச்சுப்பார். அந்த பேனாவோடு தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். பேனா மீது அவருக்கு தீரா பிரியம். ரைட்டா? அப்படியான மனுஷர் வளர்றாரு. எல்லா கட்டத்திலையும் குடும்பத்துக்குள்ளே ஒரு 10 சண்டை வந்தால் 2 சண்டை அந்த பேனாவை ஒட்டி தான் இருக்கும். யார் என் பேனாவை எடுத்தா, என் பேச்சை கேட்காம இந்த பேனாவை எடுத்திங்கன்னா எனக்கு என்ன மரியாதை, இப்படின்னு தொடங்கி செக்கு புக்கத்தில் கையெழுத்து போகிறது எல்லாமே இந்த பேனா தான். அந்த பேனாக்கு அவர் இங்கு ஊற்றுகிறதே ஒரு வைபவம் போல் செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் வளர்ந்தார். பெரியவரானார். அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடந்துச்சு. ஒரு நாள் பேரப்பிள்ளை அவர் எப்போதுமே மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு பார். பேரப்பிள்ளை மீது தீரா பிரியம். ஒரு நாள் பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பேரப்பிள்ளை ஒரு 3 வயசு பையன் அந்த பேனாவை எப்படியோ எடுத்துட்டான். எடுத்து அந்த பேனாவை இப்படி பிடிச்சிக்கிட்டு நிப்ப கறக்குன்னு அப்படி தேய்க்கிறான். உள்ளே ஓடி வந்த அந்த பாட்டி பார்த்து நடுங்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டேடா தம்பி அப்படின்னு. அவங்க அப்பாக்காரர் ஓடியாரான். யார்? அந்த பேனாக்காரோடைய மகன் வந்து அவனை ஓங்கி அடிக்க போல பட்டார்னு வந்து கையை பிடிக்கிறார். தாத்தா என்னடா புள்ளை அடிக்க போகிற அப்படின்னு கேட்டான். அப்பா அவன் பேனாவை அப்படி பண்ணிட்டான். ஏண்டா சின்ன புள்ள வேறு என்னடா செய்யுன்னு இருக்காரு. இவனுக்கு நெஞ்சு பக்குன்னு இருக்கு. ஏண்டா கொய்யால 45 வருஷமாக இந்த பேனாவை வச்சு இந்த குடும்பத்தையே நடத்தினியேடா, இப்போ என்னடா பேசுனன்ட்டு ஒரு பேனாவை புள்ளக்கு இருக்குன்னு அடிக்க வரீங்களே, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு. அன்றைக்கி அந்த ஆள் 8 இட்லி சாப்பிட்டான். குடும்பம் பட்டினி கிடந்துச்சு. நாங்கள் பைத்தியமாங்கிற வருத்தத்திலே. உண்மையிலே அதன் பெயர் தான் துறவு, சரண்டர். அன்புக்கு முன்னால் அத்தனை ஆண்டு காலம் அடைகாத்தவன் பேனா ஒன்றுமில்லை என்ற உணர்தல் இருக்குல்ல, அதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த அன்பு. ஒற்றை நொடியில் அவன் நீண்ட கால நம்பிக்கையை குலைத்து போட தயாராப்பான். அதுதான் உண்மையான துறவு. இழத்தல் அர்ப்பணிப்பில் ஒரு சந்தோஷம் இருக்குது, சரண்டரில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. பட் ரொம்ப பொலிட்டிக்கலி ரைட்டாக ரொம்பவும் ஐடியா லாஜிக்கலாக திங்க் பண்ணி லெட் இட் பி அன் இண்டிபெண்டன்ட், லெட் ஷுட் நாட் பி அ டிபெண்டன்ட் பர்சன்னு கார்பரேட் வார்த்தைகளை மண்டைக்குள்ளே புகுத்தி ஏற்றி எல்லாம் குழப்பி இருக்குது. ஆனால் இல்லைன்னே ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். Dependence is nowhere, it's a mistake. I am dependent with my wife. I am officially announcing this. I don't believe it's wrong. It's absolutely fantastic. I feel safe. My wife depends on me. What's wrong in that she feels safe? எனக்கென்று மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை விட என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகு. இவருடைய நிகழ்ச்சியில் ஒரு முறை வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை சந்தித்ததை பற்றின ஒரு ஷோ. அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டு அம்மா தான் என்னுடைய மனசில் எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டவங்க சொன்னாங்க, என் தந்தை திடீர்னு இறந்துட்டார். அதற்கு 6 மாதத்திற்கு முன்னாக எங்கள் அம்மா இறந்து விட்டாங்க. நான் ஒற்றை மகள், திருமணமாகாத பெண், வீட்டில் கடன், இவ்வளவு நெருக்கடி. அப்பா செத்து போயிட்டார், என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே உட்காந்துருக்கேன். எல்லாம் வராங்க போகிறாங்க. அப்போ எங்கள் எழுத்த விட்ட அக்கா வந்து, கவலைப்படாத நாங்கள்லாம் இருக்கோன்னு சொன்னாங்களாம். இந்த ஒற்றை வார்த்தை சாதாரண வார்த்தையாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் 20 வருஷம் கழிச்சு அந்த அம்மா அங்கே சொல்லுது, அந்த சூழலில் அந்த வார்த்தை எவ்வளவு வலியது. நீ தனித்து விடப்படவில்லை என்ற ஃபீல் இருக்குல்ல. நீங்கள் எல்லாரையும் இண்டிபெண்டாக மாத்திரம் இல்லை தனித்து விட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பசங்களை எல்லாம் இண்டிபெண்ட் ஆக்குறேன், நீயே உன் வேலையை பாரு, ஷூலேஸை நீயே கட்டிக்க, ஓன் ட்ரெஸ்ஸை நீயே போட்டுக்க, நீயே சோத்தை போட்டு தின்னு, நீயே பெட் ஸ்ப்ரெட்டை ரெடி பண்ணி வை. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். யூ ஷுட் பி an extended hand to a kid up to 13 years. உங்கள் குழந்தைக்கு ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல் 13 வயது வரைக்குமாவது நீங்கள் இருக்கணும். நீங்கள் அந்த பிள்ளை இண்டிபெண்ட் ஆக்கிற பேருலின்னு போராடுறீங்கன்னோ, ஒரு 7 வயசு பையன் திடீர்னு ஒரு நாள் அம்மா ஊட்டி விடுன்னு சொன்னால் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறிய, நீயே சாப்பிட மாட்டியான்னு கேட்காதீங்க. அன்றைக்கு உங்கள் ஸ்பரிசம் அவனுக்கு தேவைப்படுது. ஹீ நீட்ஸ் அ டச், ஹீ வாண்ட்ஸ் அட் வார்ம்த். லைஃப்பை ரொம்ப மெக்கானிக்கலாக மாற்றாதீங்க. லெட் இட் பி லைக் தட். செருப்பை உதறிட்டு வரட்டும், தப்பு இல்லை. சாக்ஸை தலைமாட்டில் போட்டு தூங்கட்டும். உங்கள் வாட் யூ சே, உங்கள் பெர்ஃபெக்ஷனில் தீயில வைக்க அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறான், விடுங்க.
Why you guys are trying to be so perfect in life? After all, they are going to face a perfect life in the future in the corporate setup. Right? Let it be at home. அப்பா இருக்காங்க எனக்காண்டி, அதுதான் அழகு. அம்மா இருக்காங்க எனக்காண்டி. But you guys are trying to disown him and make them independent. No, it's absolutely wrong. People those who advocate independent thought is fantastic. ஆனால் இண்டிபெண்டண்டாக இருக்குன்னு சொன்னால் எல்லா நாடும் விளங்கலை, உறுப்பு இல்லை. எல்லாரும் ஐசோலேட்டடாக இருக்கான், யாரையும் நம்ப மாட்டான். நான் ஒத்தாள் தான். எதிர் சீட்டில் உட்காந்துருக்கிற ஒருத்தன் திருடனாக தான் இருப்பான்னு ட்ரெயினில் உட்காந்துருக்க வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கை இருக்குமா? நான் சென்னையிலேருந்து ஒரு முறை ட்ரெயினில் போகிறேன். எதிர்த்தாப்பில் ஒரு கேரக்டர், நான் புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னை கேட்டாப்புல, நீங்கள் எப்போ புக்கை வைப்பீங்கன்னு கேட்குறாப்புல. இல்லை சார், நான் இந்த லைட்டை மட்டும் அந்த சைடில் ஒன்று இருக்கும்ல, இப்படி ஓப்பன் பண்ணிட்டா நமக்கு மட்டும் தெரியும், அதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் தூங்குறேன். இல்லை நீங்கள் தூங்குறப்ப சொல்லுங்கன்னு உட்காந்தே இருக்காப்புல. அப்புறம் தான் தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்டில் அந்த பொட்டியை இருந்தாலும் கையிலே பிடிச்சிருக்கான். ஆடா சண்டால பாவி, இந்த பொட்டியை நான் திருடிடுவேனாடா நினச்சேன் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம பெருமையை போட்ட பேசுவோம். அப்போ அவர் நம்மளை பெருமிதமாக பார்ப்பேன். உங்களுக்கு என்ன தெரியுதா, என் வாழ்க்கையில் என்ன தெரியுதா நானே கேட்ட சந்தர்ப்பம் அதுதான். ஏன்னா என்னை ஒருத்தர் திருடன்னு நினச்சிட்டாங்கிறத என்னால் தாங்கிக்க முடியும். அவர் சொன்னார், ஏன் தெரியாது, நீங்கள் டிவியில் வர கோபிநாத் தானே, ஸோ அதுக்கப்புறம் தான் பண்ணி பொட்டியை பிடிச்சி வச்சுருக்க. ஏன்னா ரயிலில் பொட்டி திருடு வாங்கிறது ஜட்ஜ்மெண்ட். அது திருடுறவன் கோபிநாத்தாக இருந்தா என்ன, கோபாலகிருஷ்ணனாக இருந்தா என்ன, எதிர்த்தாப்பில் இருக்கவன் திருடிடுவான். ஏன்னா தனிச்சு விடப்பட்டிருக்கோம். ஊட்டப்பட்ட அறைக்குள் எதிரில் இருக்கிறவன் யார் என்று தெரியாத போது நான் தனித்தவனாக உணர்கிறேன். வீட்டுக்குள்ளே நான் அப்படி உணர்ந்தா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப் தென் when I am not there fair? அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? பிள்ளைகள் தனித்து விடப்படுகிறார்கள். நீங்கள் அதை பேருக்கு இண்டிபெண்டன்சின்னு நினைக்கிறீங்க. இண்டிபெண்டன்ட் தாட் மேட்டர்ஸ் நாட் இண்டிபெண்டண்ட்டாக இருக்கிறது இல்லை. எல்லா மனிதர்களும் தனி மனிதர்கள் தான் நான் சொல்லிக்கிறேன். கணவனும் மனைவி கூட இருவேறு உலகங்கள், ஒரே படுக்கையில் படுத்துறங்கும் இருவேறு உலகங்கள் என்பதெல்லாம் உண்மைதான். அதுக்காக ஒருத்தர் சார்ந்திருப்பதில் என்ன தவறு இருந்து விட முடியும்? சார்ந்திருத்தலை கோழைத்தனம் என்றது சமூகம் சமீப காலமாக சொல்லிய காரணத்தினால எல்லாரையும் ஒதுக்கி தள்ளுறீங்க. இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிக்கிட்டே இருங்க. யூ பி இண்டிபெண்டன்ட், நோ இஷ்யூஸ். ஆனால் சார்ந்திருத்தல் கோழைத்தனம் அல்ல, தவறல்ல. கணவர் உங்களை சார்ந்தே இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ ஆம்பளை தானே, ஆம்பளை சார்ந்திருக்கப்படாதா? இது என்ன பெரிய அநியாயமாக இருக்குது? மனைவி கணவனை சார்ந்திருக்கிறா, தப்பு இல்லை. அம்மா அப்பாவை சார்ந்திருக்காங்க, அம்மாவை நான் சார்ந்திருக்கேன், எங்கள் அம்மா என்ன சார்ந்திருக்காங்க, என்ன தப்பு இருக்கட்டுமே. எனக்கு மனுஷால் இருக்காங்க, நான் சார்ந்திருக்கேன்னு சொல்கிறது கோழைத்தனம் கிடையாது, அது அற்புதமான உணர்வு. there are people for me, nothing wrong about it. அதை வீக்கராக நீங்கள் மாற்றிக்கக்கூடாதே ஒழிய சார்ந்திருத்தல் எந்த தவறும் கிடையாது. அங்கே தான் இமோஷன்ஸ் கில் ஆகுது. அதனால தான் எல்லோரும் இண்டிபெண்டண்டாக வளர்க்குறேன்னு சாப்பாடு ஊட்டி விடப்பட சொல்லி எருவு மாடுங்கிறோம். நம்ம அந்த வார்ம்த் அவனுக்கு தேவைப்படுது. நீங்களே கவனிச்சுக்கோங்க, 35 வயசில் இருக்கக்கூடிய பெண்களும் கூட அதை கவனிக்கலாம். திடீர்னு நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கப்போ சம்மந்தம் இல்லாமல் உங்கள் கணவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் தோளோடு தோல் இடித்தபடிக்கு உட்காருவார். நீங்கள் ஏங்க அறக்குறீங்க, நான் வந்து உட்காருங்க. அந்த ஆளுக்கு உங்களின் அனுசரணை தேவைப்படுகிறது. மனுஷன் போய் எல்லாத்தையும் சில கேரக்டர்லாம் இருப்பாங்க. எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டேன்னா மனசு நிம்மதியாக இருக்கு அப்படிவாங்க. அம்மா என்ன ஆட்டோவில் பொருள் போட்டு வந்து அடிக்க வருமா? அதுவே பாவம் எந்திரிச்சு போய் இட்லி திங்கிறது எப்படின்னு தடுமாறுது. ஆனால் அம்மா என்பவள் அவ்வளோ பலசாலி, அவ்வளோ பெரிய மனுஷி. என் அம்மாட்ட சொல்லிட்டா சரியாயிடும். செத்து போன அப்பா ஃபோட்டோ முன்னால் போய் இன்னும் அப்பா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போய் நிம்மதியாக படுத்துறான். டிபெண்டன்சி, தந்தை இருக்காங்கிற டிபெண்டன்சி, மேலே இருந்தால் கூட என்னை காப்பாற்றுவாண்டாங்கிற டிபெண்டன்சி. சச் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் இட் இஸ். ஹவ் கேன் யூ, அதை நீங்கள் எப்படி விட்டுட்டு போக முடியும்? அதை எப்படி நீங்கள் விட்டுட்டு போக முடியும்? ஒரு குழந்தைய நீங்கள் தூக்கி போட்டு பிடிக்கிறீங்க, குழந்தை சிரிச்சுக்கிட்டே மேலே போகுது, குழந்தை சிரிச்சுக்கிட்டே கீழே வருது. வேறு யாராவது மாதிரி தூக்கி போட்டு பிடிக்க நீங்கள் விடுவீங்களா? அப்பா தூக்கி போடுறப்ப மட்டும் தான் குழந்தை ரொம்ப சிரிச்சுட்டே போவாங்க. நீங்கள் கவனிங்க, யார் தூக்கி போட்டாலும் சிரிச்சாலும் கூட நீங்களே அனுமதிக்க மாட்டீங்க. உங்கள் கணவர் தூக்கி போட்டு உங்கள் பிள்ளையை பிடிக்கிறப்ப சிரிச்சுட்டே மேலே போகும், சிரிச்சுட்டே வரும். மேலே போகல மூச்சு அடைக்கும், கீழே எல்லாம் காது அடைக்கும். ஏன் சிரிச்சிடுவது? அந்த ஒரு வயசு பிள்ளைக்கு உள்ளுணர்வில் எங்கேயோ இருக்கும், எங்கள் அப்பா என்னை விட்டுற மாட்டான், தட்ஸ் லைஃப், அவ்வளோதான். அந்த அப்பா என்னை விட்டுற மாட்டான் அப்படின்னு அது நம்புது. ஏன் உங்களே நம்பி உங்கள் பொண்டாட்டி வந்தாங்களே, ஒரு நாள் தூக்கி பாருங்கள், 15 வருஷம் கழிச்சு தூக்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓகே பாப்பில் தூக்கிட்டு இருக்கல, ஏங்க விட்டுற மாட்டீங்கல்ல அப்படிம்பாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு பிள்ளை நம்புகிறது. அந்த பிள்ளையை நீ தனியாள் திருப்பாது. இந்த உலகத்தின் வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை தான் நம்முடைய வாழ்வியல் முறையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஆகச்சிறந்த குடும்ப நிறுவனங்களை, அற்புதமான வாழ்க்கை சூழலையும் கல்வியையும் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறை ஆகச்சிறந்தது. அதனால் அதுலேருந்து வாங்க, மறுபடியும் முதலேருந்து வருமா? முதல் முக்கியமான விஷயம், டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் பீப்புள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், மற்றவர்களை உங்களை ஜட்ஜ் பண்ண விடாதீங்க. மூன்றாவது, உங்களுக்கு உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிறதும் உங்கள் மனசை அடுத்தவங்களை பற்றி நம்ப வைக்கிறதும் தவறு. நாலாவது, இந்த உலகம் பொதுப்புத்தியில வச்சிருக்கக்கூடிய டெம்ப்ளேட் அடிப்படையில் தனிநபர்களை அணுகாதீங்க. அஞ்சாவது, ரோலை ஸ்வாப் பண்ணாதீங்க. அம்மா தான், மாமியார் தான், அப்பா தான், நண்பன் தான், எல்லாரும் எல்லா ரோலையும் ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்காது. அடுத்த ஆறாவது விஷயம், வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது, நீங்களாகவே காம்ப்ளிகேட் பண்ணாது. ஏழாவது, நம்மளை எல்லாருக்கும் தெரியும், நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் நம்மளை தெரியாது, நம்ம வேலை நம்ம பார்ப்போம், அடுத்த வேலை அவன் பார்ப்பான். எட்டாவது, மனிதர்களை சார்ந்திருத்தல் எந்த வகையிலும் கோழைத்தனமானது கிடையாது. மனிதர்கள் நமக்கு அவசியமானவர்கள், அவர்கள் வழியாக போங்க. மூளைக்கு மனசுக்கு சண்டை வர்றப்ப எப்படியாவது மனசு ஜெயிக்குன்னு பார்த்துங்க. லாஜிக்கை விட இமோஷன் மேட்டர்ஸ்.
10வது முக்கியமான விஷயம், நல்லது சரி எது அப்படின்னு பிரச்சனை வரப்ப நல்லதின் பக்கம் நில்லுங்கள்.